வணக்கம். ஒரு தகவல பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு தான் அந்த பதிவு. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒவ்வொரு கிராமங்கள்ல தெரியும். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏரி இருந்தா, அந்த ஏரி கரை முழுக்க பனைமரங்கள், நாவ மரம், இலுப்பு மரம் நெறைய இருக்கும். குறிப்பாக நான் சிறு வயதில எங்களுடைய ஊர்ல ஒரு 5ஆம் வகுப்புலேருந்து ஒரு 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு படிக்கும்போது, ஏரிகளுக்கு நீர் செல்லுகிற அந்த வழித்தடம் முழுக்க பெரிய அளவு ஓடை சொல்லுவோம். ஒரு 500 பனைமரங்கள் நிறைந்து இருக்கும். குறைந்தது ஒரு 1 கிலோமீட்டர் காடுகளிலிருந்து வருகிற அந்த வழித்தடம் ஓடை. அந்த ஓடை முழுக்க பனைமரமும், நாவல் மரம், இலுப்பு மரமும் இருக்கும். விடுமுறை காலங்கள்ல நண்பர்களோடு நாங்க எல்லோருமே அதிகமா இருக்கிற இடம்னா பனை மரம் தான். அதிகமா நுங்கு வெட்டுவோம், நாவல் மரம் பறிப்பது, எண்ணற்ற இயற்கை சூழலோடு வாழ்ந்த நம்ம தமிழ்நாடு இப்ப இருக்கா? அப்படின்னா ஒரு கேள்வி. குறிப்பா பனைமரம். தமிழ்நாடு அரசின் சின்னமாக நம்முடைய பனைமரம் இருக்கு. ஆனால் பனைமரம் தமிழ்நாட்டுல இருக்குன்னா அது இல்ல. ஒரு வறண்ட பிரதேசத்துல கூட வாழக்கூடிய ஒரு முக்கியமான மரம் என்றால் அது நம்முடைய பனைமரம் தான். அத்தனை பனைமரம் அனைத்து நன்மைகளையும் மக்களுக்கு நம்முடைய மனிதர்கள் கொடுக்குது. ஆனா அந்த பனைமரத்த பாதுகாக்கிறோம்னா இல்ல. ஆனா தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல பார்த்தோம் என்றால், குறிப்பா மண், மக்கள், மலை, மண்ணு, நீர், நிலம், மொழி, இனம் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு தலைவர் இருக்காங்க. அப்ப நம்ம தொடர்ந்து மக்கள் இந்த பனைமரத்த குறிச்சு, ஆடு மாடுகள குறித்து பேசுகிற யாருன்னு பார்த்தோம்னா, இந்த திராவிட கட்சிகளு இல்ல. ஏன்னா எனக்கு 40 வயசு ஆகுது. என்னுடைய தாத்தா, என்னுடைய தகப்பனார் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் விவசாய நிலத்தில் உழைக்கும்போதும் சரி, இல்ல கூலி வேலைக்கு கரும்பு வெட்டு தொழில், மற்ற வேலைகளுக்கு செல்லும்போதும், காலை நேரங்கள்ல அந்த கல்ல அருந்துவாங்க. அப்படி இயற்கையான ஒரு உணவா உடலுக்கும், நம்முடைய உள்ளத்துக்கும் ஆரோக்கியமான ஒரு உணவுல ஒரு பகுதியா இருந்த அந்த கல்லு இன்னைக்கு இருக்கான்னா இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திராவிட ஆட்சியாளர்கள் கடந்த 30, 40 ஆண்டுகளாக இந்த கல்லை தடை செய்துவிட்டு, கல்லு வந்து ஒரு போதைப் பொருள் போல காமிச்சு, ஆனால் டாஸ்மாக் விக்கிற இந்த மதுபானங்களோ, இல்ல எரிச்சாராயத்தை பயன்படுத்துகிற இந்த கள்ளச்சாராயங்களோ புனித நீர் போல மாற்றிட்டாங்க. ஒரு சக மனிதனா நாம சிந்திக்க வேண்டிய கேள்வி ஒண்ணு கேட்கணும். நம் தந்தையர்கள், நம்முடைய தாத்தன் காலத்துல இருந்த கல்லு உணவா இருந்துச்சு. இன்னைக்கு அது எப்படி மதுவா மாறுச்சு? அப்ப இதுல என்ன நிலைப்பாடான அரசியல்? இந்த திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக, அதிமுக அந்த ஆட்சியாளர்கள், கட்சிக்காரர்கள்லாம் நடத்துகிற மதுபான ஆலைகள்ல, அவர்கள் இந்த மக்களை சாராயத்தை விற்று அழிக்க வேண்டும். அதில் கிடைக்கிற வருமானத்தை கோடி கோடியாக தன்னுடைய முதலாளிகளோ, அரசியல்வாதிகளோ தான் வாராங்க. ஆனா, இந்த பனை தொழில செய்ற தொழிலாளிகள் எல்லாருமே நலிஞ்சு, ஒழிஞ்சு போயிட்டாங்க. அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பனைத்தொழில் ஒரு நாட்ல அ பனை வெல்லமாகட்டும், இல்ல பனம் கல்கண்டாகட்டும், பனை சார்ந்த பொருட்களாகட்டும் எல்லாமே ஒரு அரிய பொருளா மாறி இருக்குது. காரணம், அதை தடைப்பட்டதனுடைய ஒரு விளைவு தான். அதை பாதுகாக்க ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து போராடுது, குரல் கொடுக்குறாருன்னா, அது சீமான் அவர்கள் தான் நம்மளுக்கு முன்னாடி நிற்கிறார். அப்ப இது போன்ற தலைவர்கள் ஒரு மண்ணை, மக்களை, இயற்கை வளம், காட்டு வளம், கனிம வளம், பனைத்தொழிலை பாதுகாப்பது, ஆடு மாடுகளை பாதுகாப்பது, இது எல்லாவற்றையும் பாதுகாக்கிற அரசியல் உருவாகணும். நம்ம இதையெல்லாம் தவிர்த்துட்டு எந்த அரசியலும் இந்த மண்ணுல செய்ய முடியாது. அதற்கான அரசியலை செய்கிற அந்த சீமானோடு நம்ம நிச்சயமா நம்ம துணை நிற்போம். நன்றி, வணக்கம்.